ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா தக்காளி சாதம். வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற ரைஸ் என்னென்னா டொமேட்டோ ரைஸ். இந்த டொமேட்டோ ரைஸுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் அரிசியை நல்லா வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கருவேப்பிலை, வத்தல் 3 வத்தல், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் இருக்குது, கொஞ்சம் பெருங்காயத்தூள். சப்போஸ் உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கு பதிலாக அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட் வச்சு எப்படி தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம அதில் உளுந்தம்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உளுந்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் ஃப்ரை ஆனதும் அதில் வேர்க்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம், அந்த வேர்க்கடலை பருப்பு ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சி ஃபீலிங் தரும். வேர்க்கடலை லைட்டாக ஃப்ரை ஆனது எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்து தக்காளி சேர்ப்போம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு 2 மினிட்ஸ். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவோட போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். தக்காளி, வெங்காயம், அந்த வத்தல் எல்லாம் சேர்ந்து நல்லா மசிய குக் ஆகணும். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு நான் அதில் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு நான் இன்னும் ஆட் பண்ணல. இப்போ தேவையான சால்ட் போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். தக்காளி நல்லா வேகணும். சால்ட் நான் சாதத்துக்கு சால்ட் சேர்க்கல, அதனால் அதுக்கும் சேர்த்து இதிலே சால்ட்டு போட்டுட்டேன். சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு தக்காளி. தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள், வெறுமனே ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெய் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். மொதல் ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சரை ரைஸில் போட்டு வரோன்னா நமக்கு தக்காளி சாதம் ரெடி. நான் ரைஸ் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போது இந்த ரைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை ஆட் பண்ணுவேன். இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு தக்காளி சாதம் ரெடி. சால்ட் ஆல்ரெடி போட்டதுனால இனி போட தேவையில்லை. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு ஆல்மோஸ்ட் ரெடி தான் தக்காளி சாதம். இதில் இன்னும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை மீதி இருக்கிறதே போட்டு நல்லா கிட்டி விடுவோம். நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ காலையில் மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஈஸியாக உடனே செய்கிறதுக்கு இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதம் தயார். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.